அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சாரணை கீரையை வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த கீரையை வச்சு யாருமே புளிக்குழம்பு செஞ்சதில்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாயே எனக்கு காரம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 4வா சேர்த்துருக்கேன். இப்போ அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்புக்கு தக்காளி கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே கூடுதலாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. அதுக்காக இது எல்லாமே கூடுதலாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் மட்டும்தாங்க வதக்கி விட்டுருக்கேன். அந்த 1 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை பேர் சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை எங்கள் வீட்டிலே பறிச்சதுங்க. நாங்கள் அடிக்கடி இந்த குழம்புலாம் செய்வோம். அதுக்காக நான் வீட்டிலே வச்சு வளர்க்குறோம். நான் ஒரு கை நிறைய அந்த கீரையை சேர்த்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நான் வதக்கி விட்டுருக்கேங்க. 2 நிமிஷத்துலேயே இது நல்லா டக்குன்னு வதங்கி வந்துடும். அதே நேரத்தில் இந்த கீரை நமக்கு ரொம்ப வேகாமே இருந்துடக்கூடாது. ஒரு குழம்பு ஒரு மாதிரி கனகனன்னு இருக்கும். இப்போ அந்த வதக்கிய கீரையை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி, மல்லி எல்லாமே அது கூட சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம் சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுட்டு இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு விதமான இனிப்பு சுவை கொடுக்கும். அப்போ நல்லாயிருக்கும் அந்த கீரைக்கு. அடுத்து மறுபடியும் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். மொத்தமாக டோட்டலாக 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளியை கூடுதலாகவே சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு 20 பல் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேங்க. அந்த பூண்டை நல்லா உரிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டை நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரொம்ப வதக்க வேணாம். ரொம்ப வதக்குனதுக்கப்புறம் சாப்பிட்ற பூண்டு ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த பூண்டை சேர்க்கும் போது அந்த புளித்தண்ணியோட டக்குன்னு நமக்கு அது வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் அதில் சேர்த்துட்றேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு மிதமான சூட்டிலே இருக்கட்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிட வேணாம். அதே நேரத்தில் நமக்கு இது ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்குனது தான். 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் சின்னதாக கொஞ்சமாக ஒரு புளி நான் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம தக்காளி நம்ம நிறையாவே சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு புளி சேர்த்தாலே போதும். இப்போ அதை கரைச்சி அதில் சேர்த்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. தண்ணீர் அளவாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாங்க. இந்த குழம்பு நல்லா கெட்டியாகி அந்த கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இடையில நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போது சரியாக ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க. மிதமான சூட்டிலே தான் நான் கொதிக்க வச்சுருக்கேன். குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. அந்த பூண்டெல்லாம் உண்மையிலே பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. டேஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. பூண்டை ஒரு தடவை நீங்கள் அதே மாதிரி ரொம்ப வதக்காமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த பூண்டோட சுவையே. இப்போது சாரணை கீரை குழம்பு ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. ஒரு தட்டு சோறு கூட நம்ம சாப்பிட்றலாம். குழந்தைங்களாம் கீரை சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி நம்ம குழம்பு வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம்.